போட்டு மூர்த்தியம்மான்னு சொல்லி ஒருத்தங்க ஜனா இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ஒண்ணு. அடுத்து அவங்க வந்து எம்கேஎஸ் பல்க் அதுக்கு ஆப்போசிட்ல லட்சுமி ஃபேக்டரிஸ்ல வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு அண்ணன் செந்தாமரை ட்ரெஸ் அங்கேயும் போயிருக்கிறாங்க. சரியா? அப்படி ஏதாச்சும் தேவைப்படும் அதுல ஏதாவது டவுட்டா கேளுங்க, நான் சொல்றேன். என்ன எடுத்துட்டு இருக்கா ஒரு கோடு மட்டும் லைட்டாக கவர் பண்ணிங்க. நல்ல தலைமுறையை உண்டாக்க உங்களை எல்லாம் எங்களுடைய குருநாதர் சார்பாகவும் இறைவனுடைய சார்பாகவும் இந்த நமது ஏரியாவில் மேற்கு மலை தொடர்ச்சியை அமைந்திருக்கிறதும் இந்த ராஜபாளையத்துக்கு நல்ல பெருமையும் நல்ல செல்வங்களும் தேடி கொடுப்பது உங்களிடம் இருப்பது. அதாவது இறைவன் வந்து கல்வி செல்வம் தான் எல்லாருக்கும் ஒளி கொடுத்த செல்வமாக எல்லாருமே பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். அதே விட நீங்கள் படித்து நமது தமிழ்நாட்டில் முதல் மாணவர்களாக இங்க வரணும். இதுல உட்கார்ந்து யாராவது வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். 2009 இந்த நமது ராஜா ஸ்வீட் சிவானந்த தமிழ்நாட்டில் முதல் மாணவர்களாக நான் 2009 உங்களை நான் மிக்க மகிழ்ச்சியுடன் 2010 உங்களை முதல் மாணவராக என்று எதிர்பார்த்து நான் இறைவனை குருநாதரை வேண்டுகிறேன். அதோடு வந்திருக்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த மாணவர்களுக்குரிய கல்வி இயக்கத்தை தொடர்ந்து சேவை செய்து வருகின்ற அருமை சகோதரர் சிவா அவர்களுக்கு 12 முறை வழிபாட்டு மன்றம் சிவலியார் திருக்கூட்டம் மாநில தெய்வத்தமிழ் திருமதி வழிபாட்டு இயக்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவர்களை வாழ்த்தி வருகின்றோம். இரண்டாவது பேச்சு நிறைவுக்கு வருகை கொண்டிருக்கின்ற உயர்வு சுவாமிஜி மோகன் சுந்தரம் அவர்களை வருக என விஜயகுரு டிரஸ்ட் சார்பாக வரவேற்று அதன் பொதுச் செயலாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கு அன்பு நாளை அறிவிக்கின்றார்கள். விஜயகுரு டிரஸ்டின் தலைவரும் இதை நிர்வகித்து வருகின்ற திரு சிவகுமார் அம்மார் அவர்களின் பயன்பாடுமான உழைப்பு சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களுக்கு நமது சிறப்பு நடத்தினார்கள். இந்த நடைமுறையை மாற்றமாக சுற்றி வருகிறார்கள். எங்களின் அழைப்பினை ஏற்று உலகி கொடுத்த பொதுச் செயலாளர் திரு சிவகுமார் அவர்கள்
இந்த மலர் மலையை மாநில மலரை கூட்டு வருகிறார். அனைத்து மாணவ மணிகளும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் பிரகாஷ் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் சிவனடியார் ஐயா மோகனசுந்தர் அவர்களுக்கும் மற்றும் விஜயகிருஷ்ணன் தலைவர் மற்றும் சிவனடியார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களையும் திரு மாரிமுத்து சாமிஜி அவர்களையும் நான் வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு முன்னாள் ராஜபாளையம் முன்னாள் ஆரம்ப தலைவர் திரு ஏ சுப்பராஜ் அவர்கள் இங்கே வருகை தர உள்ளார். சிறந்த புதுசாக சேர்ந்து வெல்கம் புதுசாக சேர்ந்தவங்க வெல்கம். புதுசாக சேர்ந்தவங்க ஸோ உங்களுக்கு மெம்பர்ஷிப்பாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க, அவங்க போட்டு கொடுப்பாங்க. அந்த ஸோ +2 ஐயா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள். உங்களிடம் உரையாற்றுவார்கள். தெளிவு குருவின் திருமீனாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புழையமர்ந்து நாள் மறையாரங்க முதற்கட்டுகள் வல்லார் விளக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கற்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்து காட்டி சொல்லால் சொன்னாமல் என்பதற்கை வெல்லாம் வேத வெள்ளி நிந்தனை செய்தொழாத மில்லி அவனோடு வேறரை வாதிவன்றடிக்க திருவுள்ளமை பாதி மாறுநாய பரமனை ஞானமின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயில் உரையினை மாதியே சைவத்தின் சமயம் வேறில்லை அதில் சாதிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எல்லாம் நான் வரை செய்வருள்வாய் வைத்த அன்பு சார்ந்த தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சிவானந்த சுவாமி அவர்களே, முன்னிலை வைத்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து வழங்கிய சுவாமி மாரிமுத்து சுவாமி அவர்களே மற்றும் இந்த கணினி பயிற்சியை கொடுத்து வருகிறார் மற்றும் ஆசிரியர்களே, இங்கே ஒரு பெருந்தராக மாணவ செல்வர்கள் வந்து கலந்து தன்னுடைய பெற்றோர்களிடையே வந்து கலந்து சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய அனைவருக்கும் யாம் சார்ந்திருக்கின்ற கண்ணூர் மாவட்ட தமிழ் விடுமுறை வழிபாட்டு மன்றம் சிவனடியார்கள் கூட்டம் மாநில தெய்வத்தினர் திருமுறை வழிபாட்டு இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு தங்களோடு ஆன்மீக சிந்தனையாக கலந்து பேச வேண்டும் என்று அருமை சகோதரர் என்னை முதலில் சந்தித்தவுடனே கேட்டார். எங்களுக்கு 1500 குழந்தைகள் கம்ப்யூட்டர் பயிற்சியில் சொல்லக்கூடிய கணினி பயிற்சியை கொடுத்து வருகின்றோம். அதுபோன்று கிட்டத்தட்ட ஒரு 15 பிரிவுகளில் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றிய ஒரு செய்தி நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபொழுது நான் சொன்னேன், எந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்றார்கள். அப்படி என்றால் நான் கேட்டேன், திருமுறையை வாழ்வியல் நெறிகிற தலைப்பில் பேசட்டுமா என்று கேட்டேன். இல்லை சாமி, ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னு சொன்னார்கள். திருக்கோயில் நாள் வழிபாட்டு நெறிமுறை என்ற தலைப்பிலே பேசலாமா என்று கேட்டேன். சாமி அடுத்த மக்கள் செய்ய தவறுறாங்க. இந்த குழந்தைகள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த நெறிமுறையை காப்பியில் கொடுத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் விட அவர்கள் முக்கியமாக எழுதுவது எதை என்று சொன்னால், இந்த மாணவ செல்வர்களுக்கு ஏதாவது நாம் ஒரு அறிவை ஊட்டியாக வேண்டும். கணினி பயிற்சி மட்டும் கொடுத்தால் போயாது. ஏனென்று சொன்னால் வாரியாசாமிகள் சொல்லுகின்ற போது சொல்வார்கள், படித்தால்
ஒரு ஃபார்ம் வாங்குறாங்க படித்தால் என்ன வரும்? அப்ளை பண்ணுறீங்க ஆனா தம்பி சொல்றான் படித்தா அறிவு வரும்னு சொல்றான். ஆனா வாரியார் சுவாமிகள் சொல்றார்கள் படித்தால் அறிவு வளராது அப்படின்னு ஒரு நிமிஷம் நிறுத்தினாங்க. இது மாணவர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அப்புறம் மறு நிமிஷம் சொன்னாங்க, நான் ரொம்ப தவறா நினைச்சேன் சாமியை. நான் மறு நிமிஷம் சொன்னாங்க, ஆனால் சாகும் வரை படிக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு கருத்து. இதற்கு பொருளை எப்பொழுது குறித்து விட முடியும் என்று சொன்னால், திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பனான பின்புதான் படித்தால் அறிவு வளராது, ஆனால் சாகும் வரை படிக்க வேண்டும் என்பதற்கு பொருள் எப்பொழுது புரிந்தது என்று சொன்னால், இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பின்பாகத்தான் அந்த ஒரு வரிக்கு நாம் பொருள் புரிய முடியும் சொன்னால், இவர்களை விட ஞானத்தில் உயர்ந்த ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாருடைய நிலையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு திருக்கோயில் நாள் வழிபாட்டு நன்மையை பற்றி உங்களோடு கலந்து பேச வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லாம் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? என்ன செய்வோம் தம்பி? தம்பி சொல்றா சாமி கும்பிடுவோம். நான் கோயிலுக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் நம்ம அதை அழுத்தமா சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. முதல்ல நமக்கு இந்த நிலைக்கு ஆட்படுத்தினார்கள் அல்லவா? நாம ஒரு மனிதனா ஒரு தாய்மொழிக்கு கருவை ஏற்படுத்தி அதற்கு பின்பாக அந்த குழந்தை உருப்பெற்று வளர்ந்து இந்த மண்ணிலே அது வந்து சேர்ந்த பின்பு மாதாவிற்கு பின்பாக பிதா அதை நெறிப்படுத்தி அந்த நெறியிலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மாதாவும் பிதாவும் ஒரு குருவை நியமிக்கின்றார்கள். சிவா சொன்னாங்க, சிவானந்த சரஸ்வதி சாமிகள் சொல்லிவிட்டு எங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பாவே குருவா மாறி இருக்கிறாங்க. எத்தனை பெற்றோருடைய எத்தனை குழந்தைகளுடைய மாணவருடைய தாய்கள் குருவாக மாறி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும், விரைவிட்டு எண்ணி பார்க்கணும். ஆகவே அவருடைய தந்தையை ஒரு குருவாகவும் ஞான குருவாகவும் தன் தந்தையாகவும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை முறைமையை அடிப்படையை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த நிலை இந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் மிக அழுத்தமான சிந்தனையில் இந்த கருத்துக்களை மையமாக வைத்து அவர்கள் பணியை துவங்கியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் குறிக்கோளுக்கு செல்லுவதற்குண்டான சூழல் ஏற்படுவதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கின்றது. மாறாவில் வயிற்றிலே கருவிலே அந்த கருவானது உள்பெற்ற பின்பு அதன் பின்பாக மண்ணிற்கு வருகின்றது. மண்ணிற்கு அது விடுதலை பெற்றவுடன் பிதா அதை அரவணைத்து மாதாவும் பிதாவும் அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வளர்த்த பின்பு கல்விச்சாலைக்கு அனுப்புகின்றார்கள். அப்படி கல்விச்சாலைக்கு அனுப்புகின்ற பொழுது ஆசிரியரும் சமய கல்வியை போதிக்கின்ற குருநாதரும் தான் நமக்கு குருவாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த குருநாதரை நாம் நினைந்து கொண்டுதான் குறிக்கோளுக்குள் செல்ல வேண்டும். நம்ம எப்படி போகணும்? குருநாதரை தியானித்து, தாய் தந்தையர்களை தியானித்து, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளில் வரக்கூடிய இந்த குருமார்களை நாம் எண்ணி சிந்தித்து அதன் பின்பாக இறைவனை நாம் அணுக வேண்டும் என்பதுதான் முறை. இந்த முறையை நீண்ட காலமாக அருளாளர்கள் சொல்லியது மக்கள் மத்தியிலே சரியாக அது வெளிப்படவில்லை. அப்படி வெளிப்படவில்லை என்ற காரணத்தை நினைந்து பார்த்து என் குருநாதரிடம் நான் கேட்டேன், ஐயா இது போன்று நான் ஒரு நூலை வெளியிட வேண்டும், அந்த நூலுக்கு இது போன்று சில கட்டுரைகளை எல்லாம் நான் தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி என் குருநாதரிடம் கேட்ட பொழுது, எந்தெந்த வகையான நிலையில நீ கட்டுரைகளும் இந்த பதிகங்களும் தொகுத்து இருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது நான் ஒரு பட்டியலிட்டு அந்த பட்டியலை தயார் செய்திருந்தேன். அதில் முதலில் திருக்கோயில் நாள் வழிபாட்டு நெறிமுறை என்ற சொல்லக்கூடிய கட்டுரையை கொடுத்திருந்தேன்.
அந்த கட்டுரையை முழுமையாக அவர் படித்து பார்த்துவிட்டு இன்றைய தமிழக மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நிலைதான் இந்த நிலை. இதை நீ மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர்கள் 84 வயது நிறைந்து இறைவனுடைய திருப்பரம் சேர்ந்தார்கள். அவர்களையும் இங்கே நான் நினைந்து அவருடைய திருவடியை வணங்கி இந்த கட்டுரையை தொடங்குகின்றேன். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து தொடங்குகின்றேன். குருநாதரை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குருநாதரை நாம் சிந்திப்பது என்பது நமக்கு திருமந்திரத்திலே சால சிறந்த ஒரு கருத்து. இந்த மாலை வேளையிலே, அதாவது முற்பகல் வேளையிலே இதை பற்றி சிந்திப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. திருக்கோயில் நாள் வழிபாட்டு நெறிமுறை என்பது என்ன என்பதை பல வகையான பிரிவுகளில் இங்கே நாம் விளக்கி இருக்கின்றோம். முதலில் குருநாதருடைய வணக்கம். குருநாதருடைய வணக்கத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது திருமந்திரத்திலே திருமூல நாயனார் சொல்லுகின்றார்கள். திருமூல நாயனார் 3000 ஆண்டுகள் யோக நிலையிலே வாழ்ந்தவர்கள். யோக நிலை என்று சொன்னால் தியானம் என்று சொல்கின்றார்கள். பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பல வகையான இயக்கங்கள் எல்லாம் இந்த தியானத்தை பற்றி சொல்கின்றது. கண்ணை மூடி அமர்ந்து நாம் ஒரே யோக நிலையை சிந்தித்து பார்ப்பது தியானம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலையிலே 3000 ஆண்டுகள் திருமூல நாயனார் யோக நிலையை அமர்ந்திருந்தார்கள். ஒரு ஆண்டு யோக நிலையை இருந்து அந்த யோக நிலையை கலைந்து கண் விழித்து பார்ப்பார்கள். அப்பொழுது ஒரு பாடல் சொல்லுவார்கள். இப்படி 3000 ஆண்டுகள் 3000 பாடல்களை இந்த தமிழ் மண்ணுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முதலிலே சொல்லுகின்றார்கள், பின்னை நின்ற பிறவி பெறுவது, முன்னை நன்றாக உயர்தவம் செய்தினர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த பாடலுடைய பொருள், பின்னை நின்ற பிறவி பெறுவது, முன்னை நன்றாக உயர்தவம் செய்தினர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் செய்யுமாறு சொன்னா இது பலசர கடையில் ஜாமம் வாங்கி மடிக்கிறதா? இல்லை. பின்னை நின்ற பிறவி பெறுவதுன்னு சொன்னா, நீ இந்த பிறவி என்பது இந்த நிலைக்குள் கருவாக வருகின்ற வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால், முன்பே நீ ஒரு பிறவியில் தவம் செய்திருந்தால் ஒழிய இந்த தமிழ் மண்ணில் பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. அப்படின்னா இந்த தமிழ் மண்ணில் பிறந்த தவம் செய்தவர்கள் பின்னை நின்ற பிறவி பெறுவது, முன்னை நன்றாக உயர்ந்தவன் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனையுமே இல்லாமல் பரிபூரணமாக இறைவனை படைத்தான் என்று சொல்லப்படும் ஒரே ஒரு ஆகிய சொல்லுகின்ற அந்த வாசகம் இருக்கின்றது. அதற்கு அதிசக்தி, அதுக்கு பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் ரெண்டு இல்ல. அது பாசிட்டிவ் திங்கிங்க்கு நமக்கு வரணும். எதையும் நேர்நிலையில் சொல்லக்கூடிய சிந்தனையில் நாம் சிந்திக்க வேண்டும். முயல்தவும் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழால் இறைவனை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மண்ணுக்கு நம்மை அனுப்பினான். எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால், தமிழால் இறைவனை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுக்கு அனுப்பினான் என்று திருமந்திரத்திலே திருமூல நாயனார் சொல்லப்படுகின்றது. ஆக நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுடைய வினையின் தாக்கத்தால் நாம் இறைவனை சிந்திப்பதற்குரிய நேரத்தை மிகவும் குறைத்துக் கொண்டு நம்முடைய சுயநலத்திற்குரிய செய்திகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நெறியில குருநாதரை நாம் சிந்திக்கின்ற பொழுது தெளிவு குருவின் திருமையை காண்டல். நீங்களாம் என்ன செய்யணும்? படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனா என்ன செய்வ? இன்னைக்கு போய் வேலைக்கு சேர்றேன், உனக்கு ஒரு மத்திய சர்க்காரினுடைய இந்த விஜய் குரு ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளரை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா அவரு 1000 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் இருக்கிறாரு, நீ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் எங்க இருக்க? டெல்லியில இருக்க. டெல்லியில உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே நீ என்ன செய்யணும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்ததானே. இது என்ன செய்யணும்? அந்த வேலைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பாக அல்லது நீ அனுதினமும் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாக குருநாதரை தியானித்து
அவருடைய திருவுடலை திருமேனியை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி கட்டம் போட்டு சட்டை போட்டிருப்பாரு, இது மாதிரி பிஸ்கட் கலர்ல பேண்ட் போட்டிருப்பாரு, நெத்தியில கொஞ்சம் திரையை வச்சிருப்பாரு, ஆனா எப்பையும் பொன்முதலோடு இருப்பாரு. அப்படிங்கிற அவர் முகத்தை நினைந்து பார்த்து, குருநாதரே உங்களுக்கு என்னுடைய திருவடி வணக்கத்தை செலுத்திவிட்டு நான் என் பணியை தொடங்குகிறேன் என்று சிந்திக்க வேண்டும். இல்லையா? எப்படி சிந்திக்க வேண்டும்? போன உடனே வேலை பார்க்க கூடாது, போன உடனே குருநாதரை சிந்திக்கணும். குருநாதரை சிந்தித்து தியானித்து விட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அதன் பின்பாக உன் பணியை தொடர வேண்டும். அப்பொழுது என்ன செய்யணும்? மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களையும் நீ சிந்திக்க வேண்டும். இந்த மூவரையும் சிந்தித்து குருநாதரையும் சிந்தித்து உன் பணியை தொடங்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய திருமல நாயனார் அற்புதமாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 2000 ஆண்டையும் சேர்த்து 5009 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதமாக ஒரு பாடல் வடித்திருக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த பாடல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய நெறியோடு ஒத்து போகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு குடும்ப பாங்கே இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை நடத்தாமல் தெளிவாக பிரம்மச்சாரியத்தில் இருந்த அந்த அருளாளர்கள் இந்த கருத்தை நம்மிடம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், அந்த அருளாளருடைய நிலை, அவருடைய உணர்வு, அவருடைய சிந்தனை எவ்வளவு தொலைநோக்காக இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லையா? தெளிவு ஒருவன் திருமேனி காட்டில் தெளிவு ஒருவன் திருநாமம் செப்பல். என்ன செய்யணும்? அவருடைய பெயரை நினைந்து சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னா அவருடைய சுவாமியுடைய பெயரை சிந்தித்து பார்த்து அவருடைய பெயரை கடவுளுடைய நாமமாக சிந்தித்து சொல்ல வேண்டும். அப்படி கடவுளுடைய நாமமாக நினைத்து நம்மள வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்ப தெளிவு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர் ஏதாவது இந்த பயிற்சி நடக்கிற பொழுது பேசி இருப்பார் இல்லையா, ஏதாவது செய்து உங்களுக்கு சொல்லி இருப்பார் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி இருப்பார் இல்லையா, அந்த அறிவுரையை நீங்கள் மீண்டும் ரெகக்னைஸ், மீண்டும் அதை பின்னோக்கி பார்த்து அவர் நம் அருகாமையிலிருந்து சொல்லுவதாக தியானிக்க வேண்டும். எப்படி? காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. தோடு உடைய செவியன், எல்லாருக்கும் தான் தோடு இருக்கு. தம்பி சொல்றான், என்ன சாமி பெருசா பாடிட்டாரு, எல்லாருக்கும் தான் தோடு இருக்கு அப்படின்னா. தோடு உடைய செடியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி. சாமிக்கு ஏன் தோடு இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு சமசர்மத்தை பொது உடைமைய இந்த உலகிற்கு பறைசாற்றினார். ஒரு பாகத்தை பெண்ணாகவும் சக்தியாகவும் ஒரு பாகத்தை சிவமாகவும் வைத்ததினால் ஒரு காதல் மட்டும் தோடு தெரிஞ்சலாம். ஆகையினால சொன்னா, தோடு உடைய செடியன் இடையேறி ஓர் தூவன் மதிசூடி, தூவன் மதிசூடி காடுடைய சுடலை, காடுடைய சுடலை பொடி பூசி. சுடலைனா என்ன? சுடுகாடு. சுடுகாட்டுல என்ன இருக்கும்? சாம்பல் தான் இருக்கும். அந்த சாம்பலை தான் சொன்னாரு. நாம பசு சாண திருநீர், அந்த பசு சாம்பலை பசு விரட்டிய காய வச்சு அதெல்லாம் நாம பூசணும். அததான் சொன்னாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவரி கழுவன். ஒரு பொருளை தம்பி எடுத்துட்டா திருடிட்டான்னு அர்த்தம். ஆனா சுவாமி என்ன செஞ்சாரு? திருடலையா கவர்ந்து விட்டாராம். யார? ஞான சம்பந்தனுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டாராம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்தேவரான். இப்ப ஏடுனா ரெண்டு பொருள். ஒண்ணு நம்முடைய ஓலைச்சுவடி, இன்னொன்னு மலர். ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் மேவிய
பிறவிகளிலே தொடர்ந்து பூவும் நீரும் கொண்டு இறைவனை வழிபட்டார். ஆக தோளுடைய செவியன் விடையேறி ஒரு பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழுவன் ஏழுடைய மலரான் உன்னை நான் வழிந்தே கருள் செய்த ஏழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று இவன் தான் சுட்டிக்காட்ட முடியாத பரம்பொருளை சுட்டிக்காட்டி தன் தாய் தந்தையருக்கு பகவதி அம்மையாருக்கும் சிவபாத இடையருக்கும் ஞானசம்பந்த பெருமான் இவன் தான் எனக்கு பால் கொடுத்தவர் என்று